நான் புது ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? இந்த ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க செல்லம். அப்பனா நான் மத்த ட்ரெஸ்ல நல்லா இல்லையா? அம்மாவோட பேசி பழகி அப்பப்போ நீ அவள மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. நீ எந்த Dress போட்டாலும் அழகா இருக்கடா செல்லம். தேங்க்ஸ் பா. இப்போ நம்ம எங்க போறோம்? எனக்கு இப்ப எந்த பிளானுமே இல்லடா செல்லம். என் செல்லக்குட்டி எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் நான் கூட்டிட்டு போறேன். அன்னைக்கு அம்மா கூட வெளிய போனப்போ அழகான Dress பார்த்தேன்ப்பா. அம்மாவை வாங்கி கொடுக்க சொன்னேன். அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு பர்த்டேக்கு தான் புது Dressன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த Dress வாங்கி தரியாப்பா? ஷோர்டா செல்லம். உனக்கு அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும்பா. அப்போ அந்த கடைக்கு போய் அந்த Dress வாங்கி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் பார்லர் போறோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போறோம். சரியா? ஓகேப்பா. ஓகே வாங்க. என் செல்லமே செல்லக்குட்டி வா. இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி அம்மா? இந்த மாதிரி சமயத்துல தானே நம்ம நம்பிக்கையோடும் தைரியத்தோடையும் இருக்கணும். எப்படி நான் தைரியமா இருக்கிறது? பூஜாவை ரிஷியை தவிர மாதவிக்கு வேற யாரையுமே தெரியாது. அவங்க 2 பேருமே அவளை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என் பொண்ணு எங்கதான் இருக்கா? யார்தான் அவளை கூட்டிட்டு போனாங்க? யோசிச்சு எனக்கு தலையை வடிச்சிரு போல இருக்கு. ஆபீஸ்ல இருக்கிற நேரம் தவிர ஒரு நிமிஷம் கூட நான் மாதவியை பிரிஞ்சதே இல்ல. அவளை என்ன பிரிஞ்சிருக்கவே மாட்டா. அவ காணாம போய் 4 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் அவளை பத்தி ஒரு தகவலுமே கிடைக்கல. ரொம்ப பயமா இருக்கு. குழந்தைய கடத்திட்டு போய் வித்துட்டாங்க, பிச்சை எடுக்க வைக்கிறாங்கன்னு பேப்பர்ல படிக்கிற போல அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துருமோன்னு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். அப்பெல்லாம் ஏதாவது சொல்லி என் மனசை தேத்திப்பேன். ஆனா இன்னைக்கு பயந்த மாதிரி நடத்துறமோன்னு மனசு பாதுறது. என் பொண்ணுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அம்மா. ஏன் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க? பயத்திலயும் குழப்பத்திலயும் இருக்கிறப்போ தப்பதான் யோசிக்க தோணுது. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? மாதவியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லைங்க. மாதவி முன்னால படிச்ச ஸ்கூல்லையும் அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் தேடி பார்த்துட்டோம். அவ எங்கேயுமே இல்லை. இதுக்கு மேல எங்க தேடுறதுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க வந்ததுல இருந்தே அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. மாதவியை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோன்னு பயப்படுறாங்க. என்னால சமாதானப்படுத்தவே முடியல. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. அம்மு, மாதவி யாரும் கடத்திட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா இந்நேரம் உனக்கு போன் வந்திருக்கும். இது வரைக்கும் அப்படி எந்த போனும் வரலைங்கிறப்ப மாதவி எங்கேயோ பத்திரமா தான் இருக்கணும். நான் மாறுதலுக்காக என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ரவி. ஆனா உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும்? என் பொண்ணு கிடைக்கிறது தவிர வேற எதுவும் என்ன சமாதானப்படுத்தாது. எனக்கு அது புரியுதுமா. ஆனா அழறதுனால மட்டும் என்ன நடந்துட போகுது? போன ஜெனரேஷன் ஆளுங்கதான் பிரச்சனை வந்தா அழுது புலம்புவாங்க. நீ இந்த ஜெனரேஷன் பொண்ணு. அடுத்ததா என்ன பண்ணலான்னு பிராக்டிகலா யோசிக்கணுமே தவிர இப்படி சோர்ந்து போயிடக்கூடாதுமா. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி ரவி. அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்ததா அவங்க வேதனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். ஜெனரேஷன் வேறையா இருந்தா என்ன? ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. மாதவி எப்பவும் இவ திட்டிட்டு இருப்பாளே, இவ எப்படி அவளுக்காக இவ்வளவு ஃபீல் பண்றான்னு நீங்க நினைக்கலாம். மாதவி வீட்டுல இருந்தா எப்பவும் என்ன வம்பெடுத்துக்கிட்டே இருப்பா தெரியுமா? நானும் அவளை புடிச்சு கத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா நான் இல்லாம அவளும், அவ இல்லாம நானும் இருக்கவே முடியாது. ஏன்னா எங்க உலகத்துல நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். ரிஷி எனக்கு துரோகம் பண்ணதும் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு.
அம்மா அக்கான்னு எல்லா சொந்தமும் போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு வாழணும்னு நினைச்சேன். அப்பவே செத்து போயிடலான்னு கூட தோணுச்சு. அண்ணனுக்கு வாழணும்னு ஆசை கொடுத்தவளே மாதவிதான். நான் அவளுக்காக மட்டும்தான் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவளை நல்லபடியா வளர்க்கணும், அக்கா மாதிரி அவளையும் கொண்டு வரணுங்கிறது தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நான் வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, வாழ்றது எல்லாமே அந்த ஒரு கனவுக்காக தான். ஆனா அவளே இப்ப இல்ல நைட்டா, நான் வாழ்ற வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும், யாருக்காக சம்பாதிக்கணும்? ஒரு பொண்ணமா வாழ்றதை விட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது எவ்வளவோ மேல். அம்மு ப்ளீஸ், நீ இப்படி நொந்து போய் பேசுற அளவுக்கு எதுவும் நடக்கலமா. மாதவி நம்மளை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவளை கண்டுபிடிச்சலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ தைரியத்தை எழுந்துறாதமா. எங்கே இருந்துட்டு கண்டுபிடிச்சிடலனா எப்படிங்க? இவ்வளவு நேரமாகியும் எதுவும் தெரியலன்றப்போ நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இல்ல கீர்த்தனா, அவசரப்பட வேணாம். திரும்பவும் நமக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் விசாரிப்போம், தேடுவோம். போலீஸ்க்கு போறத கடைசி ஆப்ஷனா வச்சுப்போம். ஏன் இதை சொல்றேன்னா, மாதவியை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போனோம்னா அம்முவோட வாழ்க்கையை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இவ புருஷனோட இல்லைங்கிறத எல்லாம் சொல்ல வேண்டி வரும். அது ஏன் எப்படின்னு தேவையில்லாத கேள்விகள்லாம் வரும். நம்ம லெவல்ல இப்ப ட்ரை பண்ணுவோம். வேற வழியே இல்லைங்கிறப்போ போலீஸ்க்கு அப்புறமா போவோம். என்ன சொல்றோமோ? சார் இந்தாங்க. அப்பா, அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களாப்பா? எதுக்கு? அம்மா என்ன காணோன்னு தேடிட்டு இருப்பாங்கப்பா. நான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லிடுங்க. நீ அப்பா கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல உடனே கிளம்பணும்னு ஆசைப்படுறியா? இல்லப்பா, நான் ரொம்ப நேரம் உங்க கூடயே இருக்கணும். உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணினா இப்பவே வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவா. அப்புறம் நீ என் கூட எங்கேயுமே சுத்த முடியாது. உனக்கு பரவாயில்ல சொல்லு, நான் அம்மாவுக்கு கால் பண்றேன். வேணாப்பா. மத்த எல்லா பாப்பாவையும் அவங்களோட அம்மா வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா உங்க அம்மா கரெக்டான டைமுக்கு உன்னை பிக்கப் பண்ண வரல. அதனால தானே நீ தனியா நின்னுட்டு இருந்த. ஆமா. அம்மா அப்படி செஞ்சது தப்பு தானே? ஆமாப்பா. அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. கொடுக்கணும்பா. உன்னை தேடி அலையறதான் அவளுக்கு நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட். அப்பதான் திரும்ப அந்த தப்பை பண்ண மாட்டா. கொஞ்ச நேரம் போனதும் நானே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. கண்ணா சார். வணக்கம் சார். பிளாக் காஃபி. ஓகே சார். சாப்பிடுங்க. ஹலோ மாதவி. ஹாய் அங்கிள். நீங்க எப்படிங்க? நீங்க எப்படி வந்தீங்க? நான் என் கார்ல வந்தேன். நானும் எங்க அப்பாவோட கார்ல வந்தேன். ஹலோ, ஐ எம் நிரஞ்சன். ஐ எம் ரிஷி. எப்படி மாதவி உங்களுக்கு தெரியும்? மேடம் வீட்டு மாடியில தான் இருக்கேன். ஓ அப்படியா? மாதவி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல சார், 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள உங்க பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. வெரி ஸ்வீட் கேர்ள். அங்கிள், நீங்களும் எங்களோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் வருவாரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. அவர் வர வரைக்கும் நீங்க உட்காருங்களா சார்? ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. மிஸ்டர் ரிஷி, நீங்க வெளியூர்ல எங்கேயாவது வேலை செய்யறீங்களா? இல்லையே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்களை வீட்டுல பார்க்கவே முடியறது இல்லையே. அப்பா எங்க கூட இல்ல. அம்மாவோட டூ விட்டுட்டு தனியா இருக்காரு. மாதவி. சாரி சார், இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. நான் கேஷுவலா தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சார் காஃபி. யூ கேரி ஆன். பாய் மாதவி. சாப்பிடுமா. மாதவி குட்டிக்கு அப்பாவோட இப்படி ரவுண்ட் அடிக்கிறது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.
நீ என் கூடவே இருந்தேன்னு வச்சுக்கோ, டெய்லி இந்த மாதிரி வெளியில சுத்தலாம். அப்பா உன்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போவேன். ஐஸ்கிரீம், சாக்லேட், ட்ரெஸ்ஸு, டாய்ஸ்ன்னு நீ கேட்கறது எல்லாமே கிடைக்கும். அப்பா கூடவே நீ இருந்துடுறியா? மாட்டேன்ப்பா. ஏமா? அம்மா பாவம்பா, நான் இல்லைனா அம்மா அழுவாங்க. உன்னை பிரிஞ்சிருக்கிறது எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நீங்க ஏன்பா தனியா இருக்கீங்க? நீங்களும் எங்க கூடவே வந்துடலாம்ல. நான், நீங்க, அம்மா எல்லாரும் ஒன்னா ஜாலியா இருக்கலாம். ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட அம்மா அப்பா கூட தான் இருக்காங்க. நீங்களும் அம்மாவை மட்டும் ஏன்பா வேற வேற வீட்டில் இருக்கீங்க? உன் அம்மாவுக்கு என் மேல கோவம்டா செல்லம். ஏன் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எனக்கு தெரியலடா. அம்மா தான் என் மேல கோச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை அம்மா கிட்டே நீ கேளு. மாதுக்குட்டி, புது ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆமா, அங்க யாரெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்? கலை, ராகவி, நாராயணி, அப்புறம் பூஜா மிஸ். பூஜா மிஸ்ஸா? அது யாரு? அவங்க தான்ப்பா என் கிளாஸ் மிஸ். உனக்கு அவ்வளோ பெரிய மிஸ் ஃப்ரெண்டா? ஆமாப்பா, மிஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன மேடம் மேடம்னு கூப்பிடுவாங்க. மேடம்னு கூப்பிடுவாங்களா? ஏமா அப்படி? தெரியலப்பா, ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அப்படித்தான் கூப்பிடுறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. நான் தப்பு பண்ணாலும் திட்ட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, என்கிட்ட பாசமா நடந்துக்குவாங்க. என்னோட லெசன்ஸ் எல்லாம் பொறுமையா சொல்லி தருவாங்க. ஆனா அம்மா தான்ப்பா அவங்கள பார்த்தாவே கோவப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க. அவங்கள பத்தி பேசுனா என்னையும் திட்டுறாங்க. ஏன்னே எனக்கு புரியலப்பா. உன் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணமே அந்த மிஸ் தாம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா. பூஜா மிஸ் என்னை பற்றி ஏதாவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கப்பா. நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்க மிஸ்ஸுக்கு என்ன தெரியுமா? எப்படிப்பா தெரியும்? உங்களை அவங்க பார்த்ததே இல்லையே. இல்லைம்மா, மாதுக்குட்டிக்கு அப்பான்னு ஒருத்தர் இருப்பார்ல, அப்படி தெரியும்னு சொன்னேன். ஆமா, அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்களா? கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் என்கிட்ட தான் பேசுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னத்தான் கூப்பிடுவாங்க. கேள்வி கேட்பாங்க. நான் கரெக்டா பதில் சொன்னேன்னா வெரி குட் சொல்லுவாங்க. சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. ஓ, மாதுக்குட்டிக்கு பூஜா மிஸ் ரொம்ப பிடிக்கும் போல. ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. எப்பவும் இப்படியே அவங்க கூட இருக்கணும் போல இருக்குப்பா. அவங்கள விட்டு போகிறதுக்கே பிடிக்காது. திரும்ப ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவங்க ஞாபகமே இருக்குப்பா. ஏன்பா நம்ம அம்மாக்கு பதிலா பூஜா மிஸ் எனக்கு அம்மாவா வந்திருக்கலாம்ல? என்னாச்சு ரவி? திரும்பவும் ஸ்கூல் இருக்கிற ஏரியாவில் போய் விசாரிச்சிட்டேன். எந்த யூஸும் இல்லை. இதுக்கு மேல காத்துட்டு இருக்கிறது தப்பாயிடும் ரவி. நம்ம இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியாம இப்படி என்னால உக்காந்துட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ், போலீஸ் கிட்ட சொன்னா அவங்களாவது ஏதாவது பண்ணுவாங்க. மாதவி,
வாங்க. சாரி சார், மாதவியை ஈவினிங்ல இருந்து காணோம். என்ன சொல்றீங்க மேடம்? ஈவினிங் மாதவிய ஐஸ்கிரீம் பார்லர்ல வச்சு பார்த்துட்டு வந்தானே. நிஜமா சொல்றீங்க? நீங்க பார்த்தது மாதவி தானா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? அது மாதவி இல்லனா என்னை எப்படி அங்கிள்னு கூப்பிட்டு பேசுவா? அதுவும் இல்லாம அவங்க அப்பாட்ட என்னை எப்படி நிரஞ்சனங்கள் அறிமுகப்படுத்தி வைப்பா? அப்பா அப்பா கிட்டயா? ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி மேடம்? உங்க ஹஸ்பண்ட் பேர் ரிஷி தானே? ஆமா. அவரையும் மாதவியும் இப்பதான் ஐஸ்கிரீம் பார்லர் வச்சு பார்த்துட்டு வரேன். நான் அவனை போன் பண்ணி கேட்டதுக்கு மாதவி பார்க்கலன்னு சொன்னானே. அத பத்தி எனக்கு தெரியாது மேடம். நான் பார்த்ததை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அம்மு, மாதவி ரிஷி தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சா உடனே கூட்டிட்டு வந்துருவான் தான் அவர் சொல்லாம மறைச்சிருக்காரு. அந்த ராஸ்கல் இப்படி ஏதாவது பண்ணுவான்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அவனை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். இந்த மாதிரிலாம் பேசாத அம்மு. மாதவி கிடைச்சிட்டால அதை நினைச்சு சந்தோஷப்படு. மாதவி கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ரிஷி இப்படி பண்ணிட்டாரு, தப்புதான். ஆனா அதை வச்சு இப்ப எந்த சண்டையும் ஆரம்பிக்க வேண்டாம். நீயும் கீர்த்தனாவை இங்கே இருங்க, நான் மட்டும் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வேண்டாம் ரவி, கீர்த்தனா இங்க இருக்கிற டென்ஷன்ல உடம்புக்கு முடியாம உள்ள படுத்திருக்காங்க. நீங்க அவங்களை அழைச்சிட்டு போங்க. அண்ட் நிரஞ்சன் சார், உங்ககிட்ட கார் இருக்குல்ல? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா என் கூட வர முடியுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மு, இவரு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவரு மாடியில தான் இருக்காரு. எனக்கு இருக்க டென்ஷன்ல என்னால 2 வீலர் ஓட்ட முடியாது. நான் ரிஷி கூட சண்டையில போட போறது இல்ல. ஆனா அவனை பார்த்து 4 கேள்வி கேட்காம என் மனசு ஆறாது. சார் ப்ளீஸ். பேக்குள்ள பிஸ்கெட் சிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அம்மாக்கு தெரியாம சாப்பிடணும். ஓகேவா? ஓகேப்பா. இப்ப டைம் என்னப்பா? 7 o'clock ஆச்சுமா. ரொம்ப டைம் ஆயிடுச்சுப்பா. என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுறீங்களா? ஏண்டா சொல்லும், அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாப்பா. அம்மா பாவம் என்ன காணோம் தேடிட்டு இருப்பாங்க. இப்பவே வீட்டுக்கு போலாம்ப்பா. சரி போலாம். இந்தம்மா வா, எந்திரி வா, எந்திரி. அம்மா. மாதவி, மாதவி, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? குழந்தை உங்ககிட்ட தான் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. பாவம் மாதவி காணோன்னு 4 மணி நேரமா இவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. இவ தவிக்கிட்ட மேலதான் அப்படி பண்ணேன் சார். நான் மட்டும் ஆக்சிடென்டெல்லாம் அந்த பக்கம் போகலனா என் பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? யாருமே பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சு வேற எவனாவது என் பொண்ணு தூக்கிட்டு போயிருப்பான். இவ 4 மணில இருந்து தவிச்சான்னு சொல்றீங்கல்ல, இதே மாதிரி தான் நாங்க எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா தவிச்சிருப்போம். பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இதோட சீரியஸ் என்னன்னு இவளுக்கு புரியும். அதனாலதான் வேணும்னே அப்படி பண்ண சார். பாய் மூடா, சேர்தல செஞ்சுட்டு அதுக்கு விளக்கு வேற குடுக்குறியா? புரிக்கி ராஸ்கல். மேடம் என்னது, நீங்க விடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். என் பொண்ணை காணுன்னு பைத்தியக்காரி மாதிரி ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். இவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றானே, மனுஷனா இவெல்லாம்? இந்த மாதிரி அயோக்கியனால சும்மா விடக்கூடாது. நடுத்தரவு நிக்க வச்சு சொல்லணும். அம்மா அப்பாவை திட்டாதம்மா. ஏய் பேசாதடி. அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு உனக்கு தோணலல்ல? இவனை பார்த்ததும் அம்மா செத்துட்டான்னு முடிவே பண்ணிட்டியா? ஏய், எதுக்கு இப்ப நீ சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? கரெக்டான நேரத்துல இவளை நீ பிக்கப் பண்ணாதது உன்னோட தப்பு. ஏன் மேல பாயற? இவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். ஆபீஸ்ல ஏதோ பிஸியா இருந்திருக்காங்க. இவங்களால பிக்கப் பண்ண முடியலன்னு தான் ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க டிராஃபிக்ல மாட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாம சூழ்நிலையை தான் நொந்துக்கணும். இல்ல சார், சூழ்நிலை மேல பழிய போட்டு இவ தப்பிக்கவே முடியாது. இவ முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க கரெக்டான டைமுக்கு போயிருப்பாங்கல்ல. லாஸ்ட் மினிட்ல இன்ஃபார்ம் பண்ணதுனால தான் அவங்களுக்கு லேட் ஆயிருக்கு. ஆபீஸ் வேலையில இவ மாதவியை மறந்துட்டாங்கறதான் உண்மை.